என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க வா. வந்து இப்படி பக்கத்துல உட்காந்துக்க. வா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த நாய் இருக்குதுல்ல, இந்த நாய் எப்பெல்லாம் குறைக்கும்னு உனக்கு உனக்கு தெரியுமா? சொல்லு. ம், எதுக்கெல்லாம் இந்த நாய் குறைக்கும்னு உனக்கு தெரியுமா? சரியா சொன்ன. புதுசா ஒரு மனிதனை பார்த்தா அந்த நாய் குறைக்கும். இரவுகள்ல இருட்டுல யாராச்சும் ஒரு உருவத்தையோ அல்லது மனிதனை பார்த்தா அப்ப அந்த நாய் குலைக்கும். இந்த பேய் பிசாசு இதெல்லாம் பார்த்துச்சு அப்படின்னா நாய் ஊளையிடும், கத்தும். ஆனா வளர்க்கக்கூடிய நபரை பார்த்து அந்த நாய் குலைக்குமா? உதாரணத்துக்கு, நீ ஒரு நாய்க்குட்டியை வளர்க்குற. சின்ன வயசுல இருந்து பாலூட்டி சோறூட்டி நீ சாப்பிடாம இருந்தாலும் அந்த நாயை தன் குடும்பத்தில் ஒரு மனிதராக நினச்சி நீ வளர்க்குற. நாயோட சுபாகம் என்ன அப்படின்னா, நீ ஒரு தடவை உணவு அளித்தாலே அந்த நாய் உனக்கு நன்றியாக இருக்கும். அந்த நாய் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா நீ வேலைக்கு காலையில் போகிற. நீ வேலைக்கு போன இடத்துல திரும்பி வர முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால ஒரு வாரம் கழிச்சு அந்த வீட்டுக்கு நீ வர. எந்த வீட்டுக்கு? உன்னோட வீட்டுக்கு நீ வர. அப்ப அந்த நாய் உன்னைய பார்த்தே குலைக்குது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல, அந்த நாய்க்கு வேற யாரோ நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். இத நான் நாய்க்கு மட்டும் நான் சொல்லல, உன்னோட வாழ்க்கையோட நடைமுறைக்கும் இதை நான் சொல்றேன். சமீப காலமா உனக்கு புரியும். உனக்கு நான் என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? எல்லாத்தையும் நான் கண்களை மூடிக்கிட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அமைதியா, பொறுமையா நீ என்ன பண்ணுற அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். நீ என்ன நினைக்கிற? நம்ம வெளி தூரத்துல இருந்து வாரோம், நாய்க்கு மறந்துருக்கும்னு நினைக்கிற. அதனால தன்னை பார்த்து குலைக்குதுன்னு நீ நினைக்கிற. ஆனா இல்ல. நல்லா ஒரு விஷயம் நீ கேட்டுக்க, ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்க. நீ சாப்பாடு போட்டு வளர்த்த அந்த நாய் உன்னையே பார்த்து குலைக்குது அப்படின்னா அப்ப அந்த நாய்க்கு வேற யாரோ சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். நான் சொல்றது உனக்கு புரியுது தானே?